வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. என் ஹஸ்பண்ட் ஃபேவரட் இது. வீட்டில் எப்போ நான் தால் ரைஸ் பண்ணால் இந்த வாழைக்காய் சிப்ஸ் இருக்கணும் அவருக்கு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக நல்லா அருமையாக வரும். இந்த சில டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்லேயே தயாரித்து உங்கள் ஃபேமிலி அசத்துங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இது மேலே இருக்க அந்த ஷைனாக இருக்கும் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்க அந்த தோல் மட்டும் நல்லா சீவி எடுத்துடுறேன். உள்ளே இருக்க தோல் அப்படியே விட்டுறேன், ஏன்னா அது நார் சத்து உள்ளது. இப்போ நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி திக்னஸில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிப்ஸு ஸ்லைஸரில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவும் மெல்லிஸாக ஸ்லைஸ் போட்டோம்னா அது எண்ணெய் நிறைய பிடிக்கும் வறுக்கிறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் கத்திலேயே நல்லா ஸ்லைஸ் போட்டுட்டேன். இப்போ தண்ணியிலேயே நான் அதை முக்கி வைக்கிறேங்க. 2 முறை நல்லா கழுவிடுங்க. இன்னும் நல்லா ஸ்லைஸ் போன பாடு 2 முறை நல்லா கழுவிட்டு தண்ணியிலேயே வச்சுடுங்க. அது நல்லா முங்கி இருக்கணும் தண்ணியிலேயே, ஏன்னா கருக்கும் வாழைக்காய். அதனால தான் நல்ல ஒரு எண்ணெய் சட்டி காய வச்சுட்டேன். இது இரும்பு சட்டி, இரும்பு தான் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே சிப்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ. நீங்கள் இப்போ இங்கே எண்ணெய்க்கு பாதி எண்ணெய் தேங்காய் எண்ணெய், பாதி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வெறும் தேங்காய் எண்ணெயில் வறுப்படலாம், வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே இன்றைக்கி வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா பாதி தேங்காய் எண்ணெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி தான் போட்டு வறுக்கிறது. இப்போ நான் அந்த சிப்ஸ் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்லா இருத்துட்டு ஒரு ஈடு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் காயறதாகட்டும் இந்த சிப்ஸு வறுக்கிறதாகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். 10 நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஒன்றோட ஒன்று அந்த சிப்ஸு ஒட்டிக்கிச்சுன்னா அந்த கத்தி வச்சு நீங்கள் அதை லைட்டாக அதை கீழே விட்டிங்கனாக்கா அது நல்லா செப்பரேட் ஆகி வறுபட்டுடும். டோன்ட் வரி. நல்லா ஒரு 10 நிமிஷம் வறுபட்டால் நல்லா அருமையான சிப்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களோ, அருமையான ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் சிப்ஸு மொறுன்னு வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம். நம்ம கடைகள்லாம் போய் வாங்க தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியாக ஹைஜீனிக்காக வீட்லேயே தயார் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2வது இடம் அதே மாதிரி வறுத்து எடுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி டு ஃபாலோ. நான் இங்கே சால்ட்டு, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் சேர்த்து குலுக்கி நான் இதை அப்படியே சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வெறும் சால்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் சால்ட் போட்டு குலுக்கி நீங்கள் அப்படியே பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீல்ஸுக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.